வெல்கம் பேக் டு ஜே ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு வீடியோ செய்வோன்னு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம்னு சொன்னால் ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட அப்படியே டைம் ஓடிடுச்சு. ஒரு வீடியோஸ் கூட செய்யவும் இல்லை, எதுவுமே நான் ட்ரை பண்ணவும் ஒன்றும் பார்க்கவும் இல்லை. அதனால அப்படியே விட்டுட்டேன். வந்த ட்ரெய்லர் சாங்ஸ் எதாவது இருந்தாலும் சரி எதுவுமே பார்க்கல. ரியாக்ஷன் பண்ணுவோம்னு சொல்லி அப்படியே எல்லாத்தையும் விட்டாச்சு. இது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல. ஓகே சரி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், சரி ரியாக்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டைமும் அப்படியே போயிடுச்சு. அதனால அப்படியே விட்டாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஏன் முடிவு பண்ணேன்னா, நேற்றுலேருந்து ஒரு வைபாவே இருக்கு. என் கனிமா ரெட்ரோ படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் வெளியிட்டாங்க. பாட்டு வந்து செம்ம வைரல், செம்ம ஹிட்டா இருக்கு. நம்ம சந்தோஷ் நாராயணன் வந்து தெரிக்க விட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த அளவுக்கு பாட்டு இருந்துச்சு. அதனாலயே ரியாக்ஷன் பண்ணிடுவோன்ட்டு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி சொல்ல போனா நம்ம சேனல்ல வந்து புதுசாக ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த சாங் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த சாங்கை பாருங்க. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே வாங்க என் கனிமா சாங் கேட்டு வந்துருவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் படம், சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்து பட வச்சான் ஆள விட வச்சானே ரங்கன் அங்கிள் சந்தோஷ் நாராயணன் இருமச்சான் ஆட வர வச்சானே மயிலாட்டா மலக்கூடை மாமலுக்கா ரெட்ரோ லுக் சூர்யா அண்ணாவுக்கு சூப்பரா இருக்கு அந்த வைபு, அந்த ஸ்டெப். லிரிக்ஸ் விவேக். ஓகே சந்தோஷ் நாராயணன் சிங்கர். இந்த ஸ்டெப் எல்லாம் அமேசிங்கா இருக்கு. ஓகே மெலோடி லைக் ஆல்பம்ல முன்னுக்கு நம்ம சூர்யானோட போட்டோ இருக்கு, பழைய போட்டோ. வரவேற்க ருக்மணி. மயிலாட்டா இருக்கா மலக்கூடை மாமலுக்கா ஏமாரா ஊவாரா கைசீரா ஏமாரா நெத்தியில நெல்லாவட்டம் வச்சவட்டம் சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். பூஜாஜியோட ஸ்டெப்பை மட்டும் பாருங்க, ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அமேசிங். இது அவ்வளோ அழகான ஒரு கியூட்டான மூமெண்ட். வேற மாதிரி சந்தோஷ் நாராயண் காரம் மாதிரி.
பயங்கரம். உண்மையாவே பாட்டு அமேசிங், செம்ம ஒரு வைபா தான். ஸ்டார்ட்ல இருந்தே வைப் மெட்டீரியல்னே சொல்லலாம். பாட்டு வந்ததுக்கு அப்புறமே செம்ம ட்ரெண்ட் ஆகிருச்சு. ஃபுல்லாவே அதுல இருக்க ஸ்டெப்பா இருக்கட்டும், அந்த லிரிக்ஸா இருக்கட்டும், அப்புறம் நம்ம பூஜா விட்டு அந்த ஒரு சின்ன கியூட் மூமெண்ட் ஒன்று இருக்காங்க. அந்த மூவெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. அது நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படத்துல சொல்லவே தேவையில்ல. இதுக்கு முன்னுக்கு நம்ம தனுஷோட மூவி ஒன்று வந்துச்சு, அதுலயுமே அதே மாதிரி தான். அதுலயுமே இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து அப்படி ஒரு இது ஒன்று இடம் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியே இதுலயே அந்த மூமெண்ட் வந்து அவ்வளோ அழகா பூஜா அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. நம்ம சூர்யானா வந்து ஒரு சாதாரண சாந்தமான ஒரு பையன் எப்படி இருப்பான், அவன் டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கடைசியில ஒரு குத்து குத்துனாரு. தரமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷ் நாராயணன் சொல்லியே ஆகணும். மனுஷன் என்ன குத்து குத்துறாரு. அப்படியே வந்து இதுக்காக தனியா ஸ்டெப்பெல்லாம் பழகிட்டு வந்து ஆடின மாதிரியெல்லாம் ஆடல. அவர் வந்து நம்ம சாதாரணமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா எப்படி ஒரு குத்து குத்துவோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட்ல எல்லாம் தரமா இறங்கியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கு. லிரிக்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வேற மாதிரி. உண்மையாவே கனிமா தரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னக்கே பார்த்தோம்னா ரெட்ரோல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு. அதுமே வந்து செம்ம ட்ரெண்ட். அது எங்கேயோ போயிடுச்சு அந்த சாங். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பாட்டு, இதுமே அதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ சாங், இன்ட்ரோ பிஜிஎம் ஒன்று வந்துச்சு. அது ரெட்ரோவில் இப்போ வந்து ஷூட்டும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் வந்து அதுக்கான ப்ரொமோஷன் வந்து சின்னதாக செய்கிறாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மெனு சூப்பராக இருக்கு. இந்த அப்டேட்டுமே வேற லெவலில் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் இருக்க போகுதுன்னு சொல்லி. இந்த பாட்டு பிடிச்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்றேன். கட்டாயம் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பாய்.